வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம போன கிளாஸ்ல அழகு 2 நம்ம முடிச்சிருந்தோம். இதெல்லாம் யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ், விண்வெளி. அதை பற்றி நம்ம பார்த்தோம், அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் பற்றி. இன்னைக்கு அழகு 3 நம்ம பார்க்க போகிறோம், பலபடி வேதியியல். அண்ட் அந்த யூனிட் 2 உடைய 1 மார்க் டெஸ்ட் எம்சிக்யூ பின்னாடி லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல, சரியா? ஸோ ஆல்ரெடி போன கிளாஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், ரெடி ஆகிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் 10 மினிட்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே. இந்த வார்த்தை, இந்த வளபடி வேதியியல் அல்லது பாலிமர் கெமிஸ்ட்ரி, இந்த வார்த்தை கேட்கும்போது நமக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. இது என்னடா, இது புதுசா ஒரு வார்த்தையா இருக்க, இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. கரெக்ட். ஏன்னா இது கொஞ்சம் சாதாரண கெமிஸ்ட்ரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஆனா பேர் தான் வித்தியாசமா இருக்கும். ஆனா நம்ம டே டு லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பகுதி தான் இது. அப்படியா? டே டு லைஃப்ல எப்படி என்னத்தை யூஸ் பண்றோம்? என்னது பலபடி வேதியியல் சார் ஏதோ சொல்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பாலிமர். ஸோ இப்போ பாருங்க, உங்களுக்கு நான் ஆ, ஒரே ஒரு இதை காமிக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வாட் ஆர் பாலிமர்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் பாலிமர்ஸ், இதுதான் நம்ம பார்க்க போறோம். அதாவது பலபடி அப்படின்னா என்ன, அதுலயும் ரெண்டெண்ணா இருக்கு. இயற்கையான பலபடி இது இருக்கு, அப்புறம் செயற்கையான அதெல்லாம் பார்க்க போறோம். ஓகே. இப்போ இந்த பிக்சரை பாருங்க, என்ன தெரியுது? பிக்சரை பார்த்த உடனே ஒரு ஒரு நம்ம நம்ம டே டு லைஃப்ல பார்க்கக்கூடிய அந்த மாலை, நிறைய பூச்சத்து வச்சிருக்காங்க. ஆனா இதுல ஏதோ ஒரு சம்திங் இருக்கு. நிறைய பூ, இப்படி கட்டினா அப்புறம் அது ஒரு மாலையா இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன பூவை நீங்க மாலைன்னு சொல்ல மாட்டீங்க. நிறைய பூக்கள் சேர்ந்ததை இப்படி ஒரு அழகா அடுக்கி வச்சதை சேர்த்து வச்சதை நம்ம மாலைன்னு சொல்லுவோம், அப்படிதானே? ரைட். அடுத்து வாங்க. வாட்டர் பாலிமர்ஸ், பலபடி வேதியனா என்ன? பாலிமர் அப்படிங்கிறது இஸ் a வெரி லாங் molecule made up of repeating units. அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கலாமா? நிறைய பெரிய லாங்கான மாலிகுல் மேட் ஆஃப் ஆஃப் ரிப்பீட்டிங் யூனிட்ஸ். அந்த லாங் மாலிகுல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் கிடையாது, எல்லாமே ரிப்பீட் ஆகக்கூடியதும், சரியா? ரிப்பீட்டிங் யூனிட்ஸ், இதை தான் நம்ம பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம புக்கில் உள்ளது அதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்ததை நான் காமிக்கிறேன், சரியா? பல படிகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு படி சேர்ந்தது, நிறைய ஒரு படி சேர்ந்தது தான் பலபடி. மோனோமோர்ஸ்மாங்க. அந்த மோனோமெர்ஸ், மோனோ அப்படின்னா சிங்கிள், ஒன்னே ஒண்ணுன்னு அர்த்தம். பாலி அப்படின்னா பல அப்படின்னு அர்த்தம். சரி, ஒரு படிகள் சேர்ந்தது. அந்த யூனிட்ஸ் அதான் நம்ம படி படின்னு சொல்றோம், சரியா? நிறைய யூனிட்ஸ் சேர்ந்தது தான் சேம் இருக்கிறது. வெரி லாங், இன்னும் கொஞ்சம் நம்ம பெருசு பெருசா இருக்கக்கூடிய எல்லாம் சேர்த்து நம்ம பண்ணக்கூடியதான் பாலிமர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, a daisy chain is a good model for a polymer with each daisy representing monomer. நம்ம அந்த daisy chain, அப்போ மாலை, நம்ம பூ மாலையை நம்ம எடுத்துக்கலாமே. பூ மாலையில இப்போ மல்லிகை பூ மாலை, நிறைய மாலை இருக்கு, அப்படி தானே? இப்போ நம்ம ஒரு சின்ன சின்ன இதை நம்ம என்ன சொல்லலாம்? மோனோமோர்ஸ் சொல்லலாம், ஒருபடி. அந்த மோனோமோர்ஸ்லாம் சேர்ந்து பாலிமர்ஸ், பலபடி. ஓகே. ஸோ இந்த வேர்டு பாலிமர் அது எங்கேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா, பாலிமர் எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா comes from ancient கிரீக் வேர்ல. பாலி மீன்ஸ் நான் சொன்னோம்ல, மெனி, பல அப்படின்னு அர்த்தம். மெர் அப்படின்னா பார்ட்ஸ், பல பார்ட்ஸ், பல பகுதிகள் சேர்ந்தது. ஓகே. மெர் அப்படின்னா பார்ட்ஸ், பல பகுதிகள் சேர்ந்தது தான் நம்ம பாலிமர். ஸோ இப்போ இப்போ நம்ம புக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இதை பார்த்தோன்னா புரியுது. ஓகே, பாலிமர்ஸ் இப்படி ஒரு பூவில் இருக்கு, இப்படி ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். அதுக்கு தான் இது. இது இப்போ நான் ஒரு 4 5 ஸ்லைடு காமிப்பேன். இதுலயே உங்களுக்கு ஒரு இந்த யூனிட்டோட மொத்தமாவே ஒரு கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம புக்கில் உள்ள வாய்ஸ் பார்க்கலாண்ணே. ஏன்னா இது ஒரு ரீகால் பண்றதுக்கு, டக்குன்னு யோசிச்சு பார்க்கறதுக்காண்டி நான் சொல்லியிருந்தேன். ரெண்டாவது, இப்போ நம்ம நேச்சுரல் பாலிமர்ஸ், இயற்கையான
பலபடி அப்படின்னு சொல்லிட்டு சரியா. நேச்சுரல் பாலிமர்ஸ் நேச்சுரலாவா இருக்கா? நேச்சுரல் போட்டோம். ஓகே. நேச்சுரலா இருக்கா? எஸ். ரொம்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அண்ணா இருக்கு. செல்லுலோஸ், டிஎன்ஏ, அப்புறம் புரோட்டீன்ஸ். இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா டிஎன்ஏ, புரதங்கள், செல்லுலோஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலான பாலிமர்ஸ் தான். செல்லுலோஸ் அது எங்க இருக்கும்? நம்ம பிளான்ட்டை பத்தி படிக்கும்போது அந்த பிளான்ட் செல்ல உண்டு பாத்தீங்களா? தாவர செல்லு, தாவர செல்லுல அந்த செல்லுலோஸ் அப்படின்னு ஒன்று உண்டு. ஸோ செல்லுலோஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வெரி லாங்கா இருக்கக்கூடிய அந்த செயின் மாதிரி இருக்கக்கூடியதான் சரியா. அப்ப இது எதுக்கு என்ன பண்ணும்? செல்லுலோஸ் என்ன பண்ணும் அந்த பிளான்ட்ஸ்ல? ஸ்டே அப்ரைட் அப்படின்னு போட்டுருவாங்க. அதாவது அந்த செடி வந்து அப்படியே நேரா நிக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய இந்த செல்லுலோஸ் தான். ஸோ நல்ல பாயிண்ட் தானே. அடுத்து பார்த்தீங்கன்னா கெரட்டின். A polymer found in hair, fingernails and even rhino horns. அதை நான் rhino horns பிக்சர் அடுத்தது இந்த அடுத்ததுல காமிக்க. அந்த கொம்பு பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபிங்கர் நெயில்ஸ், ஹேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு ஆமா, முடியை பார்க்கும்போது ஆமா இது முடி அப்படின்னு தோணும். ஒரு நகத்தை பார்க்கும்போது ஓகே. பட் இதுலயும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா கெரட்டின் அப்படிங்கிற ஒரு பாலிமர் தான் இருக்கு சரியா. இப்போ புரியுதா? அப்போ அதுலயும் ஓகே இப்படி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு போச்சா. ரைட். செல்லுலோஸ்ல இருக்கு, அப்புறம் கெரட்டின் அப்படி இருக்கு. இப்போ இது நேச்சுரலா நீங்க பாக்குறது பிளான்ட் செல் நம்ம சொன்னோமா பிளான்ட், அதனால தான் பிளான்ட்டை காமிச்சிருக்கேன். இதை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ஒரு மாதிரி படிப்படியா வச்சிருப்பாங்க. இதுவே நம்ம வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். எப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன இதழும் பாத்தீங்கன்னா ஒரு மோனோமர்ஸ். யோசிச்சு வச்சுக்கோங்க. எல்லாம் சேர்ந்தது ஒரு பாலிமர்ஸ். தெரியுதா? ஒரு 10 20 சேர்ந்து ஒரு பாலிமர். அந்த பூவெல்லாம் பார்க்கவே அழகா இருக்கு. ஸோ ஒவ்வொரு மோனோமர்ஸும் சேர்ந்து பாலிமர்ஸை உருவாக்குது. கரெக்ட். இப்போ இதுதான் ரைனோசஸ் அந்த கொம்பு நம்ம சொன்னோம்ல. இது பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான பாலிமர். ஸோ இதை ஏன்னா ரைனோசஸை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும். இது கொம்புல வந்து நேச்சுரலான பாலிமர்ஸ் இருக்கு, இயற்கையான அந்த பலபடி இருக்கு அப்படின்னு. கெரட்டின் அந்த நேம் ஏதாவது ஒரு இன்டர்வியூல ஏதாவது ஒரு ஒன் வேர்ட்லயோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா சொல்லலாம் கெரட்டின் அப்படிங்கிறது இருக்கு. நேச்சுரல் பாலிமர். காண்டாமிருகம் அடுத்தது அந்த காண்டாமிருகத்துல அந்த கொம்புல பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கு. ஸோ நம்ம நம்ம கண்ணால பார்க்க முடியாது. பட் உள்ள என்ன இருக்குங்கிறத நமக்கு சொல்றாங்க. இந்த காண்டாமிருகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொம்பு வந்து பல அது ஒரு பிஸ்னஸாக மாற்றி கடைசி அந்த காண்டாமிருகம் நிறைய இதை அழியிற நிலைமைக்கு வந்துட்டு. ஏன்னா அந்த கொம்பு வந்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்குவாங்க. ஒவ்வொன்றும் ஏன்னா நமக்கு யானைகளையும் பார்த்தீங்கன்னா தந்தங்களை யூஸ் பண்ணுவாங்க. சில வகையான பாம்புகளை வந்து அதோடைய மருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய இருக்கு. உரங்குட்டான் அப்படின்னு ஒரு குரங்கினமே அழிய ஒன்னே ஒன்னோ ரெண்டோ அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாயிட்டு ரொம்ப அழிச்சிட்டாங்க. ஸோ நிறைய எல்லாமே பிஸ்னஸ். ஏதோ ஒன்று உரங்குட்டான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லிப்ஸ்டிக்னு ஒன்று பெண்கள் போடுவாங்க. அந்த லிப்ஸ்டிக் வந்து தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த உரங்குட்டான் குரங்குல உள்ள ரத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடம் படிச்சிருக்கேன். ஸோ அதனால அந்த உரங்கோட்டான் இனமே அழிஞ்சிருச்சு. அழியக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அதை அழிச்சு தான் அந்த ரத்தத்தை எடுத்து பிஸ்னஸாக மாத்திராங்க. ஏன்னா இயற்கை நிறைய பேருக்கு இங்கே தேவைப்படுறது கிடையாது அப்படின்னா. ஸோ அதை பார்த்தோன்னே அந்த பாயிண்ட் தோணுச்சு. ஓகே ரைட். இப்போ இந்த பாலிமர்ஸ் சொல்லியாச்சு. அப்போ நமக்கு வந்து பாலிமர்ஸ்னா ஓகே. நம்ம இயற்கையாவது விடுங்க, நேச்சுரலாக விடுங்க. செயற்கையில் அதை நம்ம புக்கில் பார்க்கலாம். பட் நம்ம நேச்சுரலான இது டிஸ்அட்வான்டேஜ் இல்லை, நம்ம செயற்கையானது பார்க்குறோம். பாலிமர்ஸ் அப்படிங்கிற செயற்கையானது என்னன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாலித்தீன் பேப்பர், பிளாஸ்டிக்ஸ், பிவிசி பைப்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம். இது எல்லாமே பாலிமர்ஸ் தான். இது வந்து ஆர்டிஃபிஷியலான பாலிமர்ஸ், செயற்கையான பலபடிகள். இது என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கலி அன்ரியாக்டிவ், மேக்கிங் தெம் டூரபிள் பட் ஹார்ட் டு டிஸ்போஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது கெமிக்கலா அன்ரியாக்டிவ்னா ஒரு பொருள் வேதிவினை அடையுதுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஈஸி. கொஞ்சம் ஏன்னா அது வந்து டீக்ரேடபிள் ஆகும். வேற ஒரு இது இன்னொன்றா மாறும், அதெல்லாம் கொஞ்சம் ஈஸி. பட் இது வந்து கெமிக்கல் அன்ரியாக்டிவ். வேதியியலால வேதிவினை புரியாது. அப்ப வேதிவினை புரியல அப்படின்னா அதுக்கு வந்து டூரபிள்னா அதோடைய அந்த காலம் அது ரொம்ப பெரிய நிறைய காலம் அப்படியே இருக்கும், மண்ணில் மக்காம இருக்கும். அதை டிஸ்போஸ் பண்ற ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கிளாஸ் நீங்க ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி உடைச்சு போட்டாலும் இப்ப நீங்க இன்னைக்கு உடைச்சு போட்டாலும் அந்த 500 வருஷம் கழிச்சும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிளாஸ்.
அது மாதிரி இந்த மாதிரி ஏதோ பேனாவோட ரீஃபில் அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். பிளா பிளாஸ்டிக் கவர், பாலித்தீன் பேப்பர் இதெல்லாம். பட் ஒரு ஒரு நார்மலான பேப்பர் போடுறீங்க, அதுதான் இன்னும் ஒரு வாரத்தில் டைஜஸ்ட். மழை பெஞ்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணோட மண்ணா இதெல்லாம் ஆயிரும். இதெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ். இது இப்போ நம்ம எல்லாத்துலேயும் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்படிதான். ஸோ பிளாஸ்டிக்ஸ் டேக் ஏ லாங் டைம் டு பிரேக் டவுன், கான்ட்ரிபியூட்டிங் த பொல்யூஷன். நான் சொன்னதுதான். நம்மளுடைய பிளாஸ்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ யூஸ் பண்ணும்போது அது பிரேக் டவுன் ஆக ரொம்ப நிறைய வருஷங்கள், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, ரொம்ப பெரிய வருஷங்களா எடுக்கு. அப்போ அதனால என்ன ஆகுதுன்னா பொல்யூஷன் அது வந்து மேக் பண்ணுது, மாசுபாடை ஏற்படுத்துது. கோஸ்ட் கியர் அப்படின்னு சொல்லிப்பாங்க. லாஸ்ட் ஃபிஷிங் எக்யூப்மெண்ட் கேன் என்டாங்கிள் சி கிரியேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் பாலிமர்ஸ்ல இதை நம்ம பார்க்குறோம். ஒரு லாஸ்ட் ஃபிஷிங் எக்யூப்மெண்ட் இதுதான் லாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சி கிரியேச்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ரைட். இதை நம்ம புக்கில் உள்ள மாதிரி பார்க்கலாம். இது வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷன், அந்த போட்டோ காமிக்காண்டி இதை எடுத்திருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த ஒரு நீர், ஏன்னா நீர்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்லாம் ஒரு கதை ஒதுங்க மாதிரி ஒதுங்கும். ஏன்னா தண்ணி வந்து அடிச்சுட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் க்ளீன் பண்ணுறாங்க. நம்ம நிறைய நாட்டில் இன்னும் கொஞ்சம் நல்ல டெவலப்டாக க்ளீன் பண்ணிட்டா இருக்காங்க. நம்ம நாட்டில் அப்படி பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம வந்து தூர போட்டு போயிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் அந்த இது பிக்சர்லையும் பார்க்கும்போது தெரியுது இந்த அளவுக்கு எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க சொல்லிட்டு. ஏன்னா நாள் ஃபுல்லாக மனிதர்கள் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பல டன்னு பல டன் வேஸ்ட்டை வந்து நீரில் தான் நம்ம போட்டிருக்கோம். அது வந்து துணியாக இருக்கலாம், பிளாஸ்டிக்ஸாக இருக்கலாம், பாலித்தீன் கவராக இருக்கலாம், எதுனாலும் துணியில் தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இதெல்லாம் இதுக்கு உண்டான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்ம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரியா? இப்போ நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறது தான் இந்த ஆர்டிஃபிஷியலான பாலிமர்ஸ், அதாவது சிந்தட்டிக் பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செயற்கையாக உருவாக்கப்பட்ட பல படிகள். இது வந்து நான் சொன்ன மாதிரி மேனுஃபேக்சர்டு, நம்ம தயாரிக்கிறது யூசிங் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் அளவில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலயமா நம்ம கிடைக்கக்கூடியதான் சிந்தட்டிக் பாலிமர்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாலிக் கார்பனேட் இஸ் யூஸ் ஃபார் கிளாஸஸ் லென்ஸ். நம்ம சொன்னோம்ல, கிளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்காதுன்னு ஒரு வார்த்தை சொன்னோம்ல, ஏன்னா அதெல்லாம் பல படிகள் சேர்ந்தது அப்படின்னா. ஸோ பாலிக் கார்பனேட் பல அந்த நம்ம பார்ப்போம், கிளாஸஸ் லென்ஸ் இதெல்லாம். ஸோ சிந்தட்டிக் பாலிமர்ஸ் ஆர் காமன்லி கால்ட் பிளாஸ்டிக்ஸ். பொதுவாக நம்ம சிந்தட்டிக் பாலிமர்ஸை பொதுவாக இந்த ரகத்தில் சேர்ப்போம் அப்படின்னா பிளாஸ்டிக்ஸை சேர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிந்தட்டிக் பாலிமர்ஸ், இதில் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ கெமிக்கலி அன்ரியாக்டிவ், வேதி வினை புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. இது வந்து பொதுவாக மற்றதெல்லாம் வேதி வினை புரியும், இது வேதி வினை புரியாது. ஸோ கெமிக்கலி அன்ரியாக்டிவ். ரூம் டெம்பரேச்சர்ல எப்படி இருக்குன்னா சாலிடா இருக்கும். இப்போ நீங்க பிளாஸ்டிக்ஸ் பாலித்தீன் கவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் தான், அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர் சாலிடா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்க டெம்பரேச்சர் ஒரு 1000 2000 டிகிரி செல்சியஸ் பண்ணீங்கன்னா உருகிரும். பட் அது 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 ரொம்ப இன்னும் டேஞ்சரஸ் அப்படிதானே. அது உருகுனா அந்த கேஸஸ் தான் வெளியிடும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாலித்தீன் பேப்பரு குப்பையெல்லாம் போட்டுட்டு அந்த இடத்துல எரிச்சு விட்ருவாங்க. அந்த ஸ்மெல்லு சுவாசிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சுவாசிச்சா நம்மளுக்கு வந்து கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, 10ல் 1ருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அதை வந்து அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஏரியாவில் நம்ம வந்து இருக்கக்கூடாது. ப்ளஸ் அப்படி யாரும் பண்ணாங்கன்னா அப்படி சொல்லணும், இல்லை பண்ணாதீங்க, ஏரியாவில் அப்படி பாலித்தீன் கவர்லாம் போடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லுங்க. ஓகே, கேன் பி மோல்டட் இன்டு ஷேப், நம்ம மாற்றிக்கலாம். இப்போ கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இது பவுல் ஒரு மாதிரி ஷேப் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாதிரி இருக்குது, எப்படின்னா மாற்றிக்கலாம். ஒரு இது டியூப் மாதிரி இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம மோல்டு பண்ணிக்கலாம். அதுதான் அப்படி சொல்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர்ஸ், அதாவது எலக்ட்ரிக் இன்சுலேட்டர்னா மின்சாரத்தை கடத்தாத பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். மின்சாரத்துக்கு கடத்தாது, அந்த கிளாஸ் கடத்தாது, பிளாஸ்டிக் கடத்தாது, அதனால தான் பார்த்தீங்கன்னா ரப்பர் கடத்தாது. இந்த மின்சார சாதன உபகரணங்களை டச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி இன்சுலேட்டர் வச்சிருப்பாங்க. இப்போ செருப்பு, கை உறை, க்ளோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டராக இருக்கும். ஸ்ட்ராங் அண்ட் ஹார்ட் வியரிங், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ஹார்டாக வியர் பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படிங்கலாம் இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, கன்க்ளூஷன் இது சும்மா இதில் கன்க்ளூஷன், பட் நம்ம யூனிட்ல நம்ம திருப்பி படிக்க போகிறோம். இதில் கன்க்ளூஷன் பார்க்கும்போது பாலிமர்ஸ் ஆர் எசென்ஷியல் இன் போத் நேச்சர் அண்ட் ஹியூமன் மேட் மெட்டீரியல்ஸ். அப்படிதான் எல்லாத்துலேயும் இருக்கு, நேச்சுரலாகவும் இருக்கு, ஹியூமன் மேட் மெட்டீரியல்ஸ் இருக்கு. வைல் தே ஹாவ் மெனி பெனிஃபிட்ஸ், நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் என்விரான்மெண்டல் இன்ஃபேக்ட்ல பார்க்கும்போது ரொம்ப ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. நிறைய நம்ம மைனஸ் தான் பார்த்தோம். பயோடிகிரபிள், அதாவது உயிரின சேதைக்கு உட்படாது, கெமிக்கலி அன்ரியாக்டிவாக இருக்கு, பொல்யூஷனை மேக் பண்ணுது, இப்போ தான் பார்த்தோம். அடுத்த பாயிண்ட் பாருங்க,
இனோவேஷன் இன் பயோடிகிரபிள் பாலிமர்ஸ் கேன் ஹெல்ப் ரெடியூஸ் பிளாஸ்டிக் வேஸ்ட். ஸோ இந்த பாயிண்ட் ஒரு ரிசர்ச் அளவில் உள்ளது. பயோடிகிரபிள் ஆன பாலிமர்ஸே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அதுனா என்னன்னா நம்ம பிளாஸ்டிக் வேஸ்ட்டை குறைக்கும். ஸோ சயின்டிஸ்ட் வந்து நாளுக்கு நாள் உழைச்சிட்டு இருக்காங்க. இந்த பொதுநலமாக உழைச்சிட்டு இருக்காங்க. அப்படிதானே? அவங்களுக்குன்னு இல்லை, அவங்க சம்பாத்தியத்துக்கோ இல்லை ஜாலியாக இருக்கணுக்காண்டி இல்லை, பொது நலத்துக்காண்டி உழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அடுத்தடுத்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அதில் வந்து ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட். இந்த பிளாஸ்டிக்ஸே ஒரு பயோடிகிரேடபிளான பிளாஸ்டிக்ஸ் வரும்போது, அப்போ நம்ம பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். துறப்பட்டாலும் மண்ணில் வைக்கணும். ஸோ அது பொல்யூஷனை ஏற்படுத்தாது, வேஸ்டா அது மாறாது. ஸோ இந்த பாயிண்ட்லாம் நம்ம வந்து இதில் பார்க்குறோம். இப்போ இந்த யூனிட்டோடைய ஒரு ஓவராலான விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுது. ஓகே, ஓ இதை தான் நம்ம வந்து பாலிமர் கெமிஸ்ட்ல படிக்க போறோமா, இதுல தான் எவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது ஒரு ஓவராலா உங்களுக்கு கிடைச்சு போச்சா? ரைட். ஸோ ஏன்னா அந்த யூனிட்டை படிக்க முன்னாடி இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுக்காண்டி கொடுத்துருந்தேன். இப்போ நம்மளுடைய புக்கு படி போகலாம். இப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் ஃபஸ்ட்டு அறிமுகத்திலே சொல்லியிருப்பாங்க இன்ட்ரடக்ஷனில், நம்மளோட அன்றாட வாழ்வில் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ட்ரெஸ் போடுறீங்க, ஆடைகள் கொடுத்துறீங்க, காலனி யூஸ் பண்ணுறீங்க, செருப்பு, பல் துலக்குறீங்க, ப்ரஷ், இதெல்லாம் பார்த்தீங்க. இதெல்லாம் எந்த பொருளால் ஆனது? செயற்கையான பலபடி பொருட்களால் ஆனது. சரியா? ஆ? செயற்கையான பலபடி பொருட்களால் ஆனது. நீண்ட தொடர் இலை அப்படின்னு சொல்லிப்பாங்க. நாம மக்கள் தொகை பெருகிட்டு இருக்கு. அதிக அளவான பொருட்களை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதிக அளவான கழிவுகளையும் நம்ம வந்து வெளியேற்றுறோம். ஆனாலும் அவங்க நம்ம புக்கில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, என்னன்னா 30 கழிவுகளுள் பெரும்பான்மையானவை மக்கும் தன்மையானவை அல்லது மறுசுழற்சிக்கு உட்படுத்தக்கூடியவை சொல்லியிருப்பாங்க. சில இதெல்லாம் நம்ம மறுசுழற்சி பண்ணலாம். இப்போ பிளாஸ்டிக்குமே மறுசுழற்சி பண்ணலாம். ஆனால் எப்படின்னா கம்ப்ளீட்டா இன்னொன்று பொருளா, லைக் எப்படி சொல்றதுன்னா ஒரு நேச்சுரலா மாத்திட முடியாது. ஒரு பிளாஸ்டிக்ஸை நீங்க ஒரு இந்த மாதிரி மெல்ட் பண்ணி இன்னொரு பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருள் உருவாக்கலாம். ஆனால் குவாலிட்டி கம்மியாகும், இன்னும் கொஞ்சம் அது டேஞ்சரஸா மாறும். அந்த மாதிரி குவாலிட்டி கம்மினாலே அது இன்னும் கொஞ்சம் பொல்யூஷன் அதெல்லாம் வரும். சரியா? ஸோ பெரும்பான்மையான அஹ், கழிவுகள் மக்கும் தன்மை இருந்தாலும் மறுசுழற்சிக்கு உட்பட இருந்தாலும் சில இது பார்த்தீங்கன்னா மறுசுழற்சிக்கு படாதவை, மக்கும் தன்மை அற்றவை. நம்ம முன்னாடி வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ்லாம் கிடையாது. அவங்க எதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா பருத்தி யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டில் பருத்தி தான் நல்லா விளையும், ஒரு காலத்தில் விளைஞ்சுது. அப்புறம் சணல் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பட்டு யூஸ் பண்ணுவாங்க. பட்டு ஒரு நேச்சுரலானது. சரியா? இந்த மாதிரி இலைகளெல்லாம் யூஸ் பண்ணாங்க. பருத்தி, பட்டு, சணலான இலைகளை யூஸ் பண்ணாங்க. ஆனால் நம்ம இப்போ பிளாஸ்டிக்ஸ், பாலித்தீன் பேப்பர் அப்படிங்கிற நெகிழி பை அப்படிங்கிற மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம். நம்ம எங்கேயாவது ஒரு கடைக்கு போனாலும் ஒரு மஞ்சள் பை எடுத்து போகிறது நம்மளுக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்கும். அப்படிதானே? ஒரு மாதிரி நினைப்போம். உடனே என்ன ஸ்டைலாக அங்கே போயிட்டு ஒரு பார்சல் வாங்கும் போது பாலித்தீன் பேப்பரில் அவங்க போட்டு கொடுப்பாங்க. உடனே அதையும் வாங்கிட்டு வந்துடும். ஓகே, அதை அப்படியே வெளியில் வீசிடும், வெளியில், வீட்டுக்கு வெளியில். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஓகே, ரைட். ஸோ பல படிகள். பொருள் விளக்கம். நான் சொன்னேன் கிரேக்க சொல்லிலேருந்து வந்துச்சு. பாலி அப்படின்னா மினி, பல, மேர் அப்படின்னா யூனிட்ஸ். மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கலாம். அதுதான், அதாவது அடிப்படை அழகு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பல படிகளால், பல பல எண்ணிக்கை எண்ணிக்கையிலான ஒற்றைப்படிகள், மெர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மோனோமெர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மோனோமர்ஸ் சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு பிணைப்பு மாதிரி பிரிஞ்சிடும், சேரும். சேர்ந்து நீண்ட சங்கிலி தொடர் அமைப்பு அப்படிங்கிற பலபடி பாலிமரை உருவாக்கும். சரியா? இதுதான் இந்த பாலிமர். யாராவது கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லணும். நம்ம பிக்சர்ல சின்ன சின்னலாம் போட்டு ஒரு இதை காமிச்சிருப்பாங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஸோ நான் இன்னொரு பிக்சரும் நான் உங்களுக்கு போடுறேன். ஒரு பாலிமர்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, மோனோமர்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு இது வந்து ஒரு மோனோமர். இது நம்ம புக்கில் போடல, நான் போட்டிருக்கேன். பட் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். மோனோமர்ஸ். இப்போ நிறைய இது சேர்ந்ததுன்னா பாலிமர்ஸ். ஸோ எப்படி போடலாம் அப்போ? ஸோ இதுக்கு தான்
பாலிமர்ஸ் அப்படின்னு பேர். எ மோனோமர் அண்ட் எ பாலிமர். மோனோ மீன்ஸ் ஒன், சிங்கிள் அப்படின்னு அர்த்தம். மெர் அப்படின்னா பார்ட்ஸ் அர்த்தம். அப்போ மோனோமர்னா ஒன் பார்ட், ஒரே ஒரு பார்ட் இருக்கு பாருங்க. ஒன் பார்ட் இருக்கு. இதுல மெனி பார்ட்ஸ் இருக்கு. ஓகே, ரைட், கிளியர் ஆயிட்டா? இது நம்ம புக்கில் உள்ள மாதிரி போட்டிருக்காங்க, ஒற்றைப்படி பலபடி. அப்புறம் நம்ம நீர் குழாயா யூஸ் பண்ணக்கூடிய பிவிசி, பாலிவினைல் குளோரைடு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு நெகிழி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதில் அந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நான் எழுதுறேன். ஒற்றைப்படி அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ம். இது வந்து ஒற்றைப்படி. ப்ளஸ் இது கூட அதே தான், ரிப்பீட்டிங் தான், வேற புதுசாக எதுவும் சேர்க்கல, ரிப்பீட்டிங் அதே தான் சேர்க்க போகிறோம். இப்படி இருக்கு. இதுவும் ஒரு ஒற்றைப்படி. ஓகேவா? மோனோமர்ஸ். இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பலபடியாக்கல். பாலிமரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பலபடியாக்கல், பலபடி நமக்கு நடக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான். சிஹெச், சிஹெச், சி, ஹச், சிஎல். ஏன்னா உங்களுக்கு சிஹெச் ஹச், சி, ஹச், சிஎல் திருப்பியும் வந்துடும். ஹச் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, போயிட்டு இருக்கும். அந்த இடம் இல்லாதனால அப்படி விட்டேன். ஸோ சி அப்படின்னா என்ன, ஹச்னா என்ன, சிஎல்னா என்ன, நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சதை யோசிச்சு பாருங்க. சீனானது கார்பன். ஓகே, ஏன்னா ரொம்ப பேசிக்கா எல்லாத்துலயும் இருக்கக்கூடியது ஒரு இது பார்த்தீங்கன்னா கார்பன். சி, ஹச் ஹைட்ரஜன், சிஎல் குளோரின். ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியதை அவங்க காமிச்சிருக்காங்க, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க. கிளியர் ஆயிட்டா? ரைட். இப்போ இந்த பாலிமர் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற, பாலிமர் பலபடி அப்படிங்கிறது ரெண்டு வகையா பிரியும் நான் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து இயற்கை, ஏற்கனவே இங்கிலீஷில் காமிச்சிட்டேன், இப்போ தமிழில் நான் எழுதுறேன். இயற்கை ஒன்று, செயற்கை ஒன்று. நமது உடலே பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான இதுதான். நான் சொன்ன மாதிரி எழுதுனேன், உங்கள் உடலே பல படிகளை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட உடல் வந்து இயற்கையான, சொன்ன உடல் அப்படின்னு போட்டிருக்கேன், பல படிகள் ஆனது. நம்ம டே டு லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய பல படிகள், பல பொருட்கள் பார்த்தீங்கன்னா செயற்கை பல படிகளா இருக்கு, மனிதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இயற்கையான பலபடியில நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? நம்ம நகம் பார்த்தோம், நம்மளுடைய முடி பார்த்தோம், அப்புறம் ரைனோசஸ் அது பார்த்தோம், பிளான்ட் செல்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். அடனா, அதாவது உயிரினங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகள், அப்புறம் மரம் மற்றும் காயத்தில் இருக்கக்கூடிய செல்லுலோஸ், இதெல்லாம் இயற்கை படி. இது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான, அந்த வாழ்க்கை செயல்முறைகளுக்கு தேவையான ஒரு தேவையான கட்டமைப்பை இதுதான் தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமினோ அமிலங்கள் என்ற 20 வகையான ஒற்றைப்படிகள் ஆனவை அப்படின்னு சொல்லிட்டு, புரதங்கள் என்ற பல படிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, அந்த வார்த்தையை நான் எழுத போறேன். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒன் வேர்டு. புரதம் அப்படிங்கிறது பலபடி. சரியா? ஃபர்ஸ்ட் நான் இங்க இப்படி எழுதுறேன், புரதம் அப்படிங்கிறது பலபடி. சரியா? இந்த பலபடி கிடைக்கக்கூடிய புரதங்கள் ஒற்றைப்படியில இருந்து வந்திருக்கணும். மோனோமர்ஸ், இது பாலிமர்ஸ். புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது பாலிமர்ஸ். அமினோ ஆசிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ்ல இருந்து என்ற இரு 20 வகையான ஒற்றைப்படைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 20 வகையான அமினோ அமிலங்கள், அமினோ அமிலங்கள் சேர்ந்தது. ஸோ இது ஒரு ஒன் வேர்டா நம்ம புக்கில் கொடுத்தது, இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க.
இந்த 20 வகையான ஒற்றைப்படிகள் ஆனது உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்னா 20 different kinds of amino acids. It's creates creating that protein polymers. அண்ட் இதே மாதிரி அமினோ ஆசிட்ஸ் மோனோமர்ஸ் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் டிஃப்ரெண்டான புரோட்டீன் பாலிமர்ஸை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ புரோட்டீன் பாலிமர்ஸ் இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ என்சைம்ஸு சில்க்கு பட்டு ஸ்கின்னு நம்ம தோல் ஹேர் முடி ஃபிங்கர் நெல்ஸ் இது எல்லாமே அது உருவாக்கும். ஓகேவா? இந்த அமினோ அமிலங்கள் 20 வகையான சேருது. அந்த ஒற்றைப்படைகள் பல வகைகள் கூட சேரும். பல வகைகள் சேர்ந்து சேர்க்கை அடைந்து பல வகையான புரத பலபடிகளை உருவாக்கும் சொல்லியிருப்பாங்க. டிஎன்ஏ நொதிகள் பட்டு முடி தோல் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான இதில் சொல்லுவாங்க. தாவரத்தில் காணக்கூடிய செல்லுலோஸு அப்புறம் கெரட்டின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கைட்டின் லிக்னின் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே ரைட். இப்போ செயற்கை பலபடிக்கு நம்ம போகலாம். செயற்கை பலபடிக்கு சிந்தட்டிக் பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வாயுக்களிலிருந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட நெகிழிகள் சேர்க்கப்படும். பெட்ரோலிய எண்ணெய் அப்புறம் பெட்ரோலிய வாயுக்கள். ஸோ இப்படி போட்டிருக்கேன். இதிலிருந்து மனிதனால் உருவாக்குறான் நெகிழி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை பலபடியில் வச்சிடும். அப்போ எண்ணெய்கள் வாயுக்கள்லாம் பிரித்தறிந்து அந்த பகுதி பிரித்து பெட்ரோல் பெறும்போது உங்களுக்கு வந்து எத்தலீன் ப்ரொஃபைலின் போன்ற ஒற்றைப்படிகள் துணை வினைப்பொருட்களாக கிடைக்கின்றன. இதெல்லாம் ஒற்றைப்படைகள் மோனோமர்ஸா கிடைக்கும். ஓகே. அப்போ இதெல்லாம் சேர்ந்து பல படிகள் பல ஒற்றைப்படைகள் சேருது. அப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பிவிசி சொல்லிப்பாங்க. பிவிசி அப்படின்னா தமிழ்ல பாலி வினைல் குளோரைடு, இங்கிலீஷ்ல இதுதான். ஸோ பாலி பல வினைல் குளோரைடு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு பலபடி. இது பல ஒற்றைப்படிகள் சேர்ந்த பலபடி. இதெல்லாம் நம்ம நம்ம நம்மளோட பிவிசி பைப்பு நம்ம டேட் லைஃபை யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இதெல்லாம் அங்கே சொல்லிப்பாங்க. ஓகே ரைட். இது வரைக்கும் நம்ம வந்து இது வரைக்கும் போதும். அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு வந்து நான் இலைகள் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து எடுக்கிறேன். ஓகே. சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் இந்த மாதிரிலாம் டாபிக் வரும். அதை நான் வந்து அடுத்த கிளாஸ், ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒன் வேர்டு டெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரொஃபைலின் எத்திலின் உடைய டயக்ராம் ஒரு பிக்சர் மட்டும் போட்டிருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் எழுதுறேன். ப்ரொஃபைலின் எத்திலின் ஹச் சி ஹச் தான். ஆனால் குளோரின் வராது. அது போல் சிஹெச்3 வந்துடும். ப்ரொஃபைலின் அண்ட் எத்திலின் இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல இலைகள் நம்ம போகலாம். சரியா? ப்ரொஃபைலின் அண்ட் எத்திலின் அதோட ஸ்ட்ரக்சர் சிஹெச்3 எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ மோனோமர்ஸா மினி மோனோமர் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பலபடி பாலிமர் சேர்றது நம்ம பிவிசி சொல்கிறோம். பாலிவினைல் குளோரைடு. எத்திலின் ப்ரொஃபைலின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மோனோமர்ஸ். இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கனெக்ட் பண்ணி நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ்லாம் உருவாகுது. ஓகே ரைட். இதுக்கு போதும். ஃபைபர்ஸ் இலைகளை மட்டும் நம்ம அடுத்த கிளாஸ்ல எடுக்கலாம். ஸோ இப்போ ஒன்னோட ஷேர் பண்ணுறேன். ஒன் செகண்ட். ஷேர் ஆகிட்டல. ஓகே ரைட். சப்போஸ் ஷேர் ஆகலாம்னு நீங்கள் சொல்லிடலாம். சார் ஷேர் ஆகலைன்னு சொல்லிட்டு டேம் 3 அண்ட் டெஸ்ட் நம்பர் 2 ஏன்னா அந்த 2 யூனிட் தான் டெஸ்ட் வைக்கிறோம். யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அண்டம் மற்றும் விண்வெளி டேட் இன்னைக்கு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த நியரஸ்ட் கேலக்ஸி த மில்கி வே? பால்வெளி மண்டலத்துக்கு மிக அருகில் உள்ள விண்மீன் மண்டலம் எது? எல்லாத்துக்கும் 1 மினிட்ஸ் டைம். சரியா? அதுக்கு மேலே நான் தரமாட்டேன். ஸோ ரெடியாக அந்த 1 மினிட்ஸ்ல முடிக்க பாருங்க.
பிராக்சிமா சென்டாரியா, ஆண்ட்ரோமெடாவா, சூரியனா, இவை ஏதுமில்லை. ஸோ இங்கிலீஷும் தமிழும் அப்படியே இருக்காது. அது ஒரு மாதிரி மாடல் எடுத்துப்பேன். ட்ரையாங்கிளம், ஆண்ட்ரோமேடா, வேல்ஃபுல், சோம்பேறியா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம நம்ம இதில் படிச்சிருப்போம்ல, ஸ்பேஸ் அண்ட் யூனிவர்ஸில். ஸோ நியரஸ்ட் கேலாக்ஸி, மில்கி வேக்கு நியரஸ்ட் கேலாக்ஸி இது. ஓகே, இதுக்கு வந்து 1 மினிட்ஸ் முடிஞ்சுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் என்ன. ரெண்டாவது கொஸ்டின் ஸ்டார்ட் ஆயிட்டு. வாட் இஸ் த நேம் ஆஃப் த இந்தியன் ஸ்பேஸ் ஏஜென்சி? இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதோட பேர் என்ன? நாசா, இஸ்ரோ, இஎஸ்ஏ, ரோஸ்காமஸ், கோஸ்மஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுல எது ஈஸியான ஒன்று தான் அது. ஓகேப்பா, 1 மினிட்ஸ் முடிஞ்சுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தேர்ட் கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. வாட் இஸ் த டேர்ம் யூஸ் டு டெஸ்கிரைப் த ரிவர்சல் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் பிளானட்ஸ்? கோள்களுடைய திசை மாற்றத்தை விவரிக்க பயன்படும் சொல் எது? ரெட்ரோகுரேட் மோஷன், பின்னோக்கிய நகர்வா, ஹீலியோசென்ட்ரிக் மோஷனா, ஜியோசென்ட்ரிக் மோஷனா, சுற்றுப்பாதை இயக்கமா? இது ஏதோ ஒன்று தான். நம்ம வந்து கோள்களுடைய திசை மாற்றத்தை விவரிக்க யூஸ் பண்ணுவோம் அந்த வார்த்தையை. ஓகேப்பா, ஃபோர்த் கொஸ்டின் போலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ டைப் ஆஃப் கேலக்ஸி? பின்வருவற்றில் எது விண்மீன் மண்டலத்துடைய வகை அல்ல? ஸ்பைரல், எலிப்டிக்கல், இர்ரெகுலர், சர்க்குலர். சுருளா, நீள்வட்டமா, ஒழுங்கற்றதா, வட்டமா? இல்ல ஏதோ ஒன்று வந்து வகைகள், விண்மீன் மண்டலத்துடைய வகைகள் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. டைம். ஃபிஃப்த் கொஸ்டின் போலாம். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சேட்டலைட், ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் லான்ச்டு இன்டு த ஸ்பேஸ்? விண்வெளியில் ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள். ஏன்னா இது கண்டிப்பா தெரியக்கூடிய ஒன்று, எடுத்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்ப்ளோரர் 1, ஸ்புட்னிக் 1, ஹபிள், Voyager 1 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ எதுன்னு யோசிச்சு எழுதுங்க. ஓகே, 1 மினிட்ஸ் முடிய போகுது. ஸோ கமான் குயிக். ஓகே, முடிஞ்சு. ஸோ ஆறாவது, இந்தியாவால் ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள். அது வந்து நான் உலகத்திலே முதல் செயற்கைக்கோள் போன முன்னாடி இது இந்தியாவால். இதுக்கு ஆப்ஷனே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும்.
டேஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் சேட்டலைட் லான்ச் பை இந்தியா. இந்தியாவால அனுப்பப்பட்ட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் இது. நேம் என்ன? இந்தியாவில் அனுப்பப்பட்ட முதல் செயற்கைக்கோள். ஸோ ஓகேவா? ரைட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். வாட் இஸ் த நேம் ஆஃப் அவர் கேலக்சி? நமது விண்மீன் மண்டலத்துடைய பெயர் என்ன? ஆண்ட்ரோமெடா, முக்கோணம், ட்ரையாங்குளம், மில்கி வே, பால்வழி, வேர்ல்பூல், நீர்ச்சுழி அப்படின்னு போட்டிருக்கேன். நமது விண்வெளி மண்டலத்துடைய பெயர். ஒவ்வொரு விண்மீன் மண்டலத்துக்கும் ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. நம்ம விண்மீன் மண்டலத்துக்குடைய பேர் என்ன? அடுத்த கொஸ்டின் போலாம். வாட் இஸ் த ப்ரிவேலிங் மாடல் ஆஃப் த எவல்யூஷன் ஆஃப் த யூனிவர்ஸ்? அதாவது அண்டத்தோடைய பரிணாம வளர்ச்சியோடைய நிலையான மாதிரி எது? நம்ம புக்கில் இருக்குது ஜியோசென்ட்ரிக் மாடல், புவி மைய கோட்பாடா, ஹீலியோசென்ட்ரிக் தியரி, சூரிய மைய கோட்பாடா, பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு பெருவெடிப்பு கோட்பாடா, ஸ்டெடி ஸ்டேட் தியரி, நிலையான நிலை கோட்பாடா, என்ன அப்படிங்கிறது என்ன? இதுல ஏதோ ஒன்று வந்து யூனிவர்ஸ் உடைய அந்த எவால்யூஷன் அதை சொல்லக்கூடிய ஒரு மாடல் எது? ஓகே, ரைட். ஸோ நம்ம வந்து 9வது கொஸ்டின், அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் கால்டு பிசிக்ஸ், அஸ்ட்ரானமி, ஸ்பேஸ், கெமிஸ்ட்ரி. பிரபஞ்சத்தை குறித்து படிக்கும் படிப்புக்கு டேஸ் என்ற பெயர். இயற்பியல், வானியல், விண்வெளி, வேதியியல். இது ஏதோ வந்து ஒரு படிப்பு தான். பிரபஞ்சத்தை பற்றி படிக்கக்கூடியது, யூனிவர்ஸை பற்றி படிக்கக்கூடியது. ஓகே, ரைட். இந்த ஒன்னோட முடிஞ்சது. இப்போ நம்ம அடுத்த ஒன்னோட போகலாம். இது வந்து ஒரு வேல்யூ படணும். ஒன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டேஸ். ஒரு வானியல் அலகு கிலோமீட்டர்ல. சரியா? நமக்கு இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் தான், கிலோமீட்டர். அது வேணா நம்ம கிலோமீட்டர் சொல்லிடுறேன். பட் அந்த வேல்யூ நீங்க கரெக்டாக எழுதணும். ஒன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், ஒரு வானியல் அலகு எவ்வளவு? நம்மளுக்கு நிறைய ஒரு 3 ஒன்னோட கூட பார்த்தோம் அதுல. ஒளியாண்டு, பார் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா பார்த்தோம். அடுத்தானே? ஸோ இதை நீங்க எழுதிக்கோங்க. அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் 1 AU அப்படின்னு சொல்லுவாங்க. வானியல் அலகு எவ்வளவு? வேல்யூ எவ்வளவு? 10 பவர் இருந்தால் அந்த 10 பவர் கரெக்டாக போடணும். கிலோமீட்டர் கிலோமீட்டரும் போட்டுக்கோங்க, தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும். வேல்யூ கரெக்டாக எழுதுங்க. ஓகேவா? சரி. இந்த ஒன்னோடையும் நீங்கள் வந்து எழுதிருப்பீங்க. ஸோ எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். டவுட் இல்லாட்டாலும் அடுத்த கிளாஸை நீங்கள் பார்த்துட்டு எந்த டவுட்னாலும் கேட்கலாம். மீதி இன்னைக்கு நம்ம செயற்கை இதில் பாலிமர்ஸ்லாம் பார்த்தோம். நேச்சுரல் பாலிமர்ஸ், இயற்கையானது, பலபடி, மோனோமர்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்தோம். மீதி உள்ள டாப்பிக்கை நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஃபைபர்ஸ் அப்படின்னு இலைய நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஸோ கிளாஸை நிறைவு செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.